அவர் ஒரு பத்திரிகை ஆசிரியர். அவரை பார்த்து இன்றைய இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி ஏற்கனவே சோஷியல் மீடியாவில் இளைஞர்கள் கண்ணிய குறைவாக எழுதுகிறார்கள் என்ற விமர்சனம் இருக்கிறது இல்லையா? ஸோ அவரெல்லாம் சொசைட்டிக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். நேற்று இந்த கோபால் பேசின வீடியோவை பாருங்கள். ஃபுல்லாக முதலமைச்சரை அவன் பேசுகிறார். உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் விஜயை, இருந்தாலும் அவர் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் அவர் தான் உட்காந்துருக்காரு. அவர் தான் உங்களுக்கு சிஎம் இல்லை. கடந்த ஆட்சியில் யாராவது இப்படி மு க ஸ்டாலின் அவர்களை பேசியிருந்தால் அவர் விட்டுருப்பாரா? தொடர்ந்து அவன் பேசுகிறார். ஆனால் கோபால் அவர்களை ஒரு விதத்தில் நான் பாராட்டுகிறேன். இவர்கள் அத்தனை பேர் மனதில் இருப்பதையும் அவர் வெளிப்படையாக பேசிவிட்டார். இவங்க எல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நடந்துக்கிறாங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி. அவர் வெளிப்படையாக பேசிட்டார். இதெல்லாம் ஒரு ஆட்சி 5 வருஷம் எப்படி சமாளிக்குதுன்னு நினச்சி கூட பார்க்க முடியல. நான் அப்போவே சொன்னேன், வீடியோலையும் சொன்னேன், நேராகவும் சொன்னேன், ஒரு எஃப்ஐஆரை போட்டு விடுங்க, அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணுங்கன்னு. அதை பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி தாவேக்கவே கிடையாது, இந்த ஆட்சி வந்திருக்குமா? அதை பண்ணாமல் விட்டு தப்பு பண்ணிட்டீங்க. இன்றைக்கி என்னென்னலாம் நடக்குது பாருங்கள். நடிக்கிறத விட்டுட்டு வந்துட்டான்னு சொல்கிறீங்க. அவன் இப்போ வரைக்கும் நடிச்சுட்டு தான்டா இருக்கான். செத்து போச்சு. அது 6 மாதம் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, செத்து போச்சு. அதை போய் பார்த்துட்டு வீடியோ விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஜனநாயகன் படமா? திரிஷாவும் அவங்க அம்மாவும் போகிறாங்கடா. உனக்கு என்னடா வந்துச்சு? இவங்க முன்னாடி ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு கணிச்சு வேலை பார்க்கல. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கணிக்காமல் விட்டுட்டான், தப்பு பண்ணிட்டான். இவனுங்கெல்லாம் ஆட்சி நடத்துகிறானுங்க. இல்லை, நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, ஃபஸ்ட்டு திமுக எம்எல்ஏக்கள் அப்படி பேசினாங்க, முன்னாள் அமைச்சர்கள் அப்படி பேசினாங்க, கைது பண்ணாங்க. இப்போ நான் அப்படி பேசுகிறேன். இது ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்குது. தாவக கவர்மெண்ட் ட்ரிகர் பண்ணி என் மேலே வழக்கு போட்டு என்ன அரெஸ்ட் பண்ணி கரெக்ட் அதுக்கு தான் வழிவகுக்கிறாரோ அதை நோக்கி தான் போகுது. எனக்கு என்ன தோணுதுன்னா சார், நீங்கள் அமைச்சரை விட்டு பேச விட்டாதான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க. இப்படி நாங்கள் பத்திரிகையாளரை விட்டு பேச விடுவோம். நாளைக்கு பத்திரிகையாளர்களை இந்த அரசு வஞ்சிக்குது, பத்திரிகையாளர்களுக்கு எதிராக செயல்படுது இந்த அரசுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க. இதுதான் நோக்கம். எனக்கு புரியுது. நீங்கள் உங்கள் 2 பேரோட அசஸ்மெண்ட்டோடு நான் முழுமையாக உடன்படுகிறேன். இதுதான் நோக்கம். பட் இருந்தாலும் உனக்கு அறிவு எங்கடா போச்சு? 30-35 வருஷமாக பத்திரிகை நடத்திட்டு இருக்கியே. இப்படி அவர் முதலமைச்சர் பேசணும்? நான் உண்மையிலே கேட்குறேன். என் திரிஷாவும் அவங்க தாயாரும் சினிமா பார்க்கக்கூடாதப்பா? அவங்க 2 பேருமா அந்த வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. எவனோ எடுத்து ரிலீஸ் பண்ணுறான். கரெக்டாக ஒரு செலிபிரிட்டி போனால் வீடியோ எடுக்க தான் செய்வாங்க. நம்ம போனால் எடுக்கிறது இல்லையா? இல்லை, கடந்த ஆட்சியில் தூய்மை பணியாளர்கள் இங்கே போராட்டம் பண்ணிக்கிறப்ப கூலி படம் பார்த்தாரு, அப்போ கையை கசைக்கிட்டு பேச வேண்டியதானே சார் அவர்? வாய் திறந்தியா நீ? 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் நடந்த எந்த அநியாயத்திற்காவது நீங்கள் வாய் திறந்திருக்கிறீர்களா? அவருடைய மதிப்பீடோடு நான் உடன்படுகிறேன். இவர்களுக்கு அறிவு குறைவு, திறன் குறைவு, அனுபவம் குறைவு. ரைட்டா? நான் ஒத்துக்கிறேன். நோக்கம் சரியாக இருக்குல்ல, கற்றுக்குறாங்கல்ல, உங்களோட சிறந்த நோக்கத்தை கொண்டு இருக்குல்ல. உங்களுக்கு அறிவு ரொம்ப அதிகம் சார், நான் ஒத்துக்கிறேன். உங்களைப் போல இலக்கிய புலமையோ அரசியல் அறிவோ இவர்களுக்கு இல்லை தான். ஆனால் இந்த அறிவை வச்சுக்கிட்டு 2 லட்சம் கோடி கொள்ளடிக்கு தானே சார் நீங்கள் பயன்படுத்தினீங்க. அந்த அறிவை கவர்மெண்ட் காசில் 5 ஆண்டுகளாக உலகம் முழுக்க சுற்றி பார்க்க தானே இதை பயன்படுத்தினீர்கள். இதை வைத்துக்கொண்டு திரைத்துறையை கட்டுப்பாட்டில் வைக்க தானே நீங்கள் பயன்படுத்தினீர்கள். இதை வைத்துக்கொண்டு மணல் கொள்ளை அடிக்க தானே நீங்கள் பயன்படுத்தினீர்கள் இந்த அறிவை. அப்போ கோபால் போன்றவர்களுக்கு அனுபவம் இல்லாத இவர்கள் நல்லாட்சி தருவது தேவையில்லை, அறிவும் அனுபவமும் உள்ளவர்கள் கொள்ளையடிக்க வேண்டும் இல்லையா? அதானே ஒரு நோக்கம். 2 மாதம் தான் ஆயிருக்கு. இப்படி கரித்து கொட்டுவதற்கான தேவை என்ன? இப்போ என்ன கெட்டு போச்சு? டே 1லேருந்து டிவிகே கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன நடக்குதுன்றதெல்லாம் பார்க்கணும். இப்போ தான் மின்வெட்டு குறைஞ்சிருக்கு. கரெக்டாக எல்லா இடத்துலையும் ஒயரை பிடிங்கி போட்டுட்டு இருந்தாங்க. ஃபியூஸ் கேரியரை பிடிங்கிட்டு கெட்ட பேர் வரணும்னு. ஒரு பத்திரிகை ஆசிரியர் மேடையில் இப்படி பேசுனா, ஸோ அந்த அளவுக்கு இது கோபால் மனசில் இருக்கிறத பேசிட்டாரு. கோபால் பேசியதையும் நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்துவதையும் ஒவ்வொரு விஷயமாக பூதாகரமாக்கி அத்தனை பேரும் தாவேக்க என்ற கட்சிக்கு எதிராக கச்சை கட்டி நிற்பதையும் சேர்த்துதான் பார்க்க வேண்டும். மொத்த தமிழ்நாட்டை அப்படி கொதிப்பிலே வச்சிருக்கணும். இது ஒரு சின்ன குரூப்பு. மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த குரூப்பு இதுதான் தமிழக மக்களினுடைய மனநிலை என்பதை நிறுவுவதற்கு தொடர் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. ஸோ கோபால் வெளியில் பேசிட்டாரு. கார்த்திகை செல்வன், குணசேகரன், சமஸ் எல்லாம் வெளியில் பேசுறது இல்லை, அவனுக்குள்ளே ஃபோனுக்குள்ளே பேசிக்கிறோம். விஜயன் 90% நான் சொல்கிறது 90%. விஜய் அவர்கள் ஜனநாயகன் பார்ப்பதில் வைத்த விமர்சனத்தை ஸ்டாலின் கூலி படம் பார்த்த போதும் வைத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? 2ஐயும் நீ விமர்சனம் பண்ணி தான் நான் உன்னை மெச்சுறேன், வாழ்த்துறேன். இது மட்டும் ஏன் சார் உங்களுக்கு உறுத்துது? அந்த ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருப்பவருக்கு குறைந்தபட்ச அறிவு இருந்தால் இவர் சொல்வது போலவே ரிலீஸ் ஆகி ஒரு செத்த பிணத்தை இப்போது கொண்டாடுகிறார்கள் என்றால் அவருடைய பாப்புலாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றது புரிஞ்சுக்கணுமா இல்லையாப்பா?
எனக்கே வியப்பாக இருந்துச்சு. உண்மையில நான் வந்து கேட்டேன், உண்மையிலே ஹெச்டி பிரிண்ட் வந்துச்சான்னு கேட்டேன் நான். அவரே சொல்கிறாரு சார். இப்போ சில பேர் சொல்கிறாங்க மக்கள் இப்போ வந்து மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு. போய் பாருங்க ஜனநாயகன் படத்தை பார்த்தா எங்கே மாறினாங்க, அப்படியே தான் உட்காந்துருக்காங்க. அவரே புலம்புறாரு. தாங்க முடியல. கொஞ்சம் அறிவு இருந்துச்சுன்னா மக்கள் எந்த அளவுக்கு இந்த ஆட்சியை இந்த அரசை நேசிக்கிறாங்கன்றது புரியும்ல. ஆனால் அதை போய் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்களே. பார்த்துட்டு போகிறான். அவன் காசில் தானடா பார்க்குறான், அவன் காசுலேயே பார்க்குறான். உனக்கு என்ன வந்துச்சு? நியாயமான விமர்சனங்களை வையுங்கள். நமக்கு எந்த விதமான தவறும் கிடையாது. அந்த படத்தோட ப்ரொடியூசர் எதுக்கா டெல்லிக்கு அனுப்பிச்சேன்னு கேளு, நானும் சேர்ந்து கேட்குறேன்.